வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிலந்த ஜெயவர்தனவின் விசாரணை எதிர்வரும் அக்டோபரில். சிறைச்சாலைகள் ஆணையாளர் பதவி விலகினார். புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க நியமனம். பசிலால் அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கல், நீதிமன்றத்தில் வெளிக்கொணர்வு. ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர்கள் கைது செய்யப்படுவார்களா? கம்மன் பில வலியுறுத்து. கொழும்பு மாநகர சபை மேயரை பரிந்துரைக்க எஸ்ஜேபிகே உரிமை உள்ளது. மொட்டு கட்சி அதிரடி. இந்தியாவின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி 243 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஒன்று விபத்து. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கின் விசாரணை நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரோஹான் சில்வா மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுராஜ் நிலங்க ஆகியோரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலாளர், நீதி அமைச்சின் செயலாளர், சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகியோர் ஆகும். இதில் சிறைச்சாலைகள் பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கியிருப்பதால் அவரை கைது செய்யலாம். ஆனால் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கும் மேலுள்ள ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் பொறுப்பு கூற வேண்டும். இதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதேபோன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என உதய கம்மன்பில வலியுறுத்துகிறார். ஜனாதிபதி செயலாளர், நீதி அமைச்சின் செயலாளர், சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளர் ஆகியோர் ஆகும். இதில் சிறைச்சாலைகள் பணிப்பாளர் குறிப்பிட்ட பெயரை உள்ளடக்கியிருப்பதால் அவரை கைது செய்யலாம். ஆனால் சிறைச்சாலைகள் ஆணையாளரும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கும் மேலுள்ள ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் பொறுப்பு கூற வேண்டும். இதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதேபோன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். பசில் ராஜபக்சவினால் அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்றபோது தான் அவரை எதிர்த்ததாகவும் அவர்களை போன்ற குற்றவாளிகளை தற்போது நாட்டுக்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்பிழ்தெனிய நேற்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான நபர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அடுத்த 2 வாரங்களில் நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை முன்வைக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார். பாடசாலை அதிபர்களின் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் பணித்துள்ளார்.
பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. சம்பள முரண்பாடுகள், பதவி உயர்வு மற்றும் அதிபர்களின் சேவை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க பல சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ள உள்ளதுடன் 22ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளார். கொழும்பு மாநகர சபை மேயரை பரிந்துரைக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு உரிமை உள்ளதாக சாகர காரியவசம் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது குறித்து கருத்து தெரிவித்த சாகர காரியவசம், கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியே அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டுள்ளது. எனவே மேஜர் பதவிக்கு ஒரு பேரை பரிந்துரைக்கும் உரிமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது. இருப்பினும் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்படும் நபர் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படாதவராகவும் எவ்வித சர்ச்சைகளிலும் சிக்காதவராகவும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். முள்ளியவளை பகுதியில் திடீரென உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவத்தினால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. முல்லைத்தீவு முள்ளியவெளி பகுதியில் திடீரென தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணி ஒன்றில் 2 நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் பௌத்த விகாரை வடிவிலான உருவம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பில் மகிந்த தேரரின் இலங்கை வருகையையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தல் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் நேற்றைய தினம் இரவு இனம் தெரியாதோரால் காட்சிப்படுத்தப்பட்ட குறித்த பதாகை கிழித்தெறியப்பட்டுள்ளது. விலங்குகள் தொடர்பான கணக்கறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி விவசாய அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேசிய விலங்குகள் கணக்கெடுப்பின் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின்படி மயில்கள் 4.24 மில்லியன், குரங்குகள் 1.74 மில்லியன், மர அணில்கள் 2.26 மில்லியன், சங்குரங்குகள் 5.17 மில்லியன் நாடளாவிய ரீதியில் காணப்படுவதாக ஹெக்டர் கொப்பேகடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான ஏஎஸ் சண்டிக தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த கணக்கெடுப்பிற்காக 2.7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் கேமந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் கணவன் மனைவியை தீ வைத்து எரித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சிலாபம் அம்பகந்தவில பகுதியில் மனைவியை கணவன் தீ வைத்து எரித்த சம்பவம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக சந்தேகித்து இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் குறித்த கணவர் தனது மனைவியை தீ வைத்து எரித்துள்ளார். குறித்த மனைவி சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். உயிரிழந்த பெண்ணுக்கு 39 வயதென தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கணவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்தியா அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி 242 பயணிகளுடன் பயணித்த விமானம் ஒன்று விபத்திற்குள்ளானது. 242 பயணிகளுடன் பயணித்த விமானம் ஒன்றே விபத்திற்குள்ளானது. விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் அது தொடர்பான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. விபத்திற்குள்ளான விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டதுடன் தீயணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 49 பேர் பலியாகினர். பலத்த மழை காரணமாக தென்னாப்பிரிக்காவில் போக்குவரத்து மற்றும் மின்சாரம் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பாடசாலை பேருந்து ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தின் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டு வருகிறது. அந்நாட்டில் ஏப்ரல் 2022 கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட புயலில் சுமார் 400 பேர் பலியாகி இருந்ததுடன் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி தொடர்வது விளையாட்டுச் செய்தி. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அயர்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட 20-20 கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இதன்படி 2 அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு 7:30 ஆரம்பமாக உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.